Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முடியில் வந்து எண்ணெய் வைக்கிறது எவ்வளோ முக்கியம், எதுக்காக வைக்கிறோம், அதில் என்னென்னலாம் வந்து டிப்ஸ் இருக்குது, எப்படிலாம் வச்சோம்னா நம்ம முடி வந்து நல்லா வளரும் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேர் ஆயிலிங் டிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து எதுக்காக முடிக்கு வந்து நம்ம எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து எண்ணெயே வைக்கிறது இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு வந்து முடியெலாம் வளருது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து ராஜ நீலி பிருங்காதி தைலம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் வாங்கின ஒரு கோகோனட் ஆயில் தான். அதாவது மூலிகை கூந்தல் தைலம் அப்படின்னு கிடைக்கிது. ஏதாவது ஒரு எண்ணெய் வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு மூலிகை கலந்தது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப அஃபர்டபுளாக வந்து கிடைக்கக்கூடிய இதுதான். அது 170 rupees 200 ml வந்து வாங்கினேன் நான். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் வந்து வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது, அம்லா ஆயில், அது இல்லாமல் வந்து கோகோனட் ஆயில் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எதுக்காக எண்ணெய் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாக இருக்கிறப்ப வந்து இது வந்து ஒரு மாய்ஸ்சர் மாதிரி இருக்கும். அதே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி சீக்கிரமாக வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கும். முடி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரிக்கே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க முடி வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரேக்கேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் முடி வந்து வளர்ப்போம். ஸோ முடி வளர்க்குறதுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரிக்க வேலை செய்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய எண்ணெய். ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சிலர் டெய்லி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கேல்ப் எப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து முடி வந்து எண்ணெய் போடணும். ஸோ முடி எண்ணெய்க்கு போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு உரிய கொஸ்டின் வந்து முடிக்கு எண்ணெய் போடுறப்போ வந்து அதை எப்படி போடணும். இப்போ வந்து அந்த மூலிகை எண்ணெய் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ இந்த எண்ணெயை அப்படியே அப்ளை பண்ணலாமா, அப்படியே அப்ளை பண்ணால் அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, அப்படியே அப்ளை பண்ணுறதை விட அதை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, வார்ம் பண்ணிக்கணும். ரொம்ப மிதமான சூடில் இருக்கிறப்ப தான் நம்ம தலையில் வந்து தடவணும். நிறைய பேர் ரொம்ப சூடாக்கி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தலையில் வந்து தேய்க்கலாம். ஸோ வந்து தலையில் தேய்க்கிறப்ப வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம போட்டு வந்து ரொம்ப ரஃப்பாக தேய்க்கவே கூடாது. ரொம்ப ஜென்டிலாக ஹேரை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து வார்ம் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வச்சு காட்டுறேன், எப்படிலாம் வந்து முடியல வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ எப்படிலாம் அப்ளை பண்ணுறப்போ வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் எடுத்து நம்மளுடைய முடியில் எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முடியில் வந்து நம்ம வந்து ஸ்கேல்பில் மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. முடியோட க்ரோத் அந்த ஃபுல் லென்த்துலேயும் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த கீழெல்லாம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டாக முடி வந்து பிளவுபட்டிருக்கும், அதெல்லாம் சரியாகணும்னா இந்த கீழே இது மாதிரி வச்சு இது மாதிரி ஒரு புஷ் கொடுத்தோம்னா அதோடைய வேர் கால்களெல்லாம் வந்து போடுறத விட இங்கே கீழேயும் வந்து நம்மளுடைய லென்த்து கீழேயும் வந்து போடுறப்போ வந்து அது இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும், ரிப்பேர் பண்ணும். ஸோ இப்போ வந்து கையை வந்து இது மாதிரி வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், லைட்டாக மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறப்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிங்கர் டிப்பு மட்டும்தான் அந்த ஸ்கேல்பில் இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. எல்லா இடத்துக்கும் வந்து எண்ணெய் போய் ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். கையை இந்த மாதிரி வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நான் இன்னொரு வீடியோவில் வந்து எந்தெந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி ஆயிலிங் எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ கையை வச்சு இந்த மாதிரிக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு சில இடத்துலலாம் மசாஜின்னு போட்டு பார்த்திங்கன்னா தலை வலி வர அளவுக்குலாம் வந்து மசாஜ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ராங் மெத்தட். இது மாதிரி வந்து டேப் பண்ணலாம். இந்த மாதிரி டேப் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து உள்ளே நல்லா வந்து இழுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து முடிக்கு வந்து எண்ணெய் வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அது அவங்களுடைய ஸ்கேல்ப்பு, அவங்க வந்து 15 days ஒன்ஸ் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி முடி வைக்கிறவங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடி எல்லாத்தையும் கீழே இது மாதிரி போட்டுட்டு கீழே இருந்து நம்ம வந்து கோம் பண்ணணும். கோம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடன் சீப் வச்சு சீவுறப்போ வந்து இன்னும் நல்லா வந்து அந்த ஆயில் வந்து உள்ளே போய் நல்லா பெனட்ரேட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா பக்கமும் சைடில் போட்டுட்டு நம்ம வந்து ஆயிலிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வந்து டெய்லி எண்ணெய் வைக்கிறதுனால எப்படி வந்து முடி வளர்ச்சி கம்மியாகும்னு நினைக்கலாம். இப்போ டெய்லி எண்ணெய் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கேரளாலலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் நம்ம மற்ற ஜென்ரலாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெய் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் திருப்பி எண்ணெய் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆகிறப்ப என்ன ஆகும்னாக்க, வெளியில் போகிறப்போ வந்து அந்த பொல்யூஷன், ஏரில் இருக்க பொல்யூஷன்லாம் வந்துட்டு திருப்பி அந்த முடியில் பட்டு திருப்பி அவங்க அது மேலேயே எண்ணெய் வைக்கிறப்போ வந்து அது வந்து டேண்ட்ரஃபாக மாறும். இன்னும் வந்து அது வந்து அந்த துளைகள்லாம் இருக்கும்ல, அந்த இதோட துளைகள்லாம் போட்டு அடைச்சி க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து ப்ரீத் பண்ணவே விடாத மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எந்த ஒரு போஷாக்கும் போய் சேராது. அந்த அழுக்கு சேர்ந்து அது வந்து ஹேர் ஃபாலை வந்து அதிகமாகும். ஹேர் ஃபால் அதிகமாகிறத விட டேண்ட்ரஃப் ஆகிறதுனால அந்த டேண்ட்ரஃப் முகத்துலலாம் பட்டு முகம்லாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ்லாம் வரும். ஸோ ஆயில் தப்பாக பண்ணாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் போர்ஷனாக வந்து சுற்றி வந்து இது மாதிரி இழுக்கலாம். இழுக்கிறப்போ வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. லைட்டாக வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து இதாகணும். நமக்கே தெரியும், நமக்கே பண்ணுறப்போ வந்து ரொம்ப அந்த வந்து வலிக்கக்கூடாது. லைட்டாக வந்து புஷ் பண்ணி இப்படி இழுக்கணும். ஸோ இது வந்து அடுத்தவங்க பண்ணுறப்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ வந்து மந்த்லி ஒன்ஸாவது இது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறது மூலமாக நல்ல ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி புஷ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். தலையில் எவ்வளோ அளவுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய முடி வந்து க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிரேக்கேஜ் ஆகிறது, அந்த கீழே வந்து அந்த ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் ஆகிறது, இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம எண்ணெய் வச்சுட்டே இருந்தோம்னா சூப்பராக வந்து சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எண்ணெய் வைக்கிறதுல வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்குலாம் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறப்போ அவங்க வந்து எண்ணெய் வைக்கிறது வந்து அவங்க லைட்டாக வந்து அதில் கொஞ்சோண்டு வந்து லெமன் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைனா டைரெக்டாக லெமனை கூட கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் 2 ட்ராப்ஸ் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து இது பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து டேப்பிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க மசாஜிங்கில். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு ரொம்ப டேப் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்செப்டே என்னென்னா, அந்த இடம் வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும். அதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறப்ப இன்னும் நல்லா வந்து பெனட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, தலைகளில் இருக்கிற அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆகும், நல்லா பெனட்ரேட் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இந்த சீப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாஜர். இந்த மசாஜர் ஆல்ரெடி கூட நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மசாஜ் என்ன பண்ணால் லைட்டாக வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகிறப்ப இன்னும் அந்த எண்ணெய் வந்து நல்லா 100% உள்ளே போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் முடி வந்து ரொம்ப சில்கியாக ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மசாஜர் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்குது. இந்த மசாஜரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது வந்து பிலோ 200லேயே கிடைக்குது. இது ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா வந்து இது பேட்டரி ஆப்ரேட்டர் தான், எந்த பயமும் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் நல்ல எஃபெக்டிவாக வந்து எண்ணெய் வந்து நல்லா போகும். இந்த மாதிரி எண்ணெய் வச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஷாம்புவோ இல்லை ஏதாவது ஒரு சீகைக்காய் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட முடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எந்த ப்ராப்ளமும் வராமல் ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். நல்ல ஹேர் தலையில் வந்து ப்ராப்பராக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறப்ப வந்து இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே ஸ்ட்ரெஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சரியாயிரும். ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் வந்து வீக்லி ஒன்ஸாவது நல்லா வந்து ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுறப்ப நல்லாவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆயிலிங் கரெக்டாக பண்ணணும், கரெக்டான மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி தூக்கம் இல்லாத ப்ராப்ளம் இருக்கவங்களும் வந்து மசாஜ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே தூக்கம் வரும். தூக்கம் நல்லா இருந்தாலே எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா ரூட் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் பார்க்க விரும்பினா இந்த சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்துருங்க. ஆல் அப்படிங்கிறதே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ்.